மணிகண்டனின் விஸ்வரூபம். அதர்மத்தின் அச்சுறுத்தலைக் கண்டு ஐயப்பன் தனது கருணையை ஒதுக்கி வைத்துவிட்டு வீரத்தின் உச்ச வடிவத்தை தரித்தார். பல தலைகளுடனும் 10 கரங்களுடனும் கூடிய விஸ்வரூபத்தை எடுத்தார். அவரது ஒரு முகம் புலி, மறுமுகம் சிங்கம், சடாமுடியில் நாகங்கள் என அந்த சக்தி விஸ்வரூபம் எடுத்தது. காட்சி 6. ஒரு கட்டத்தில் ஐயப்பன் 6 தங்க வாள்களை ஏந்தி கடல் அலையின் மீது ஆவேசமாக நின்றார். வீரமணிகண்டனா சரணம் ஐயப்பா என்ற முழக்கத்துடன் அவரது ஒவ்வொரு வாளும் பொன்னொழியை துப்பியது. காட்சி 7. அந்த கோலம் அசுரனை நடுங்கச் செய்தது. ஐயப்பன் தனது திரிசூலம், வாள், சக்கரம், அம்பு உள்ளிட்ட அனைத்து ஆயுதங்களுடனும் அசுரனை நோக்கி பாய்ந்தார். இந்த மோதலில் வானமும் பூமியும் அதிர்ந்தன. அசுரனின் கருப்பு சக்தி ஐயப்பனின் பொன்னிற தெய்வீக ஒளியால் சிதைந்தது. அத்தியாயம் 5. அந்த பிரமாண்டமான போரில் ஐயப்பனின் வீரம் வென்றது. அசுரன் வலிமை எழுந்து ஐயப்பனின் பாதங்களுக்கு கீழே விழுந்தான். காட்சி 8. இறுதி காட்சியாக புலிமுகத்துடன் கூடிய ஐயப்பன் அசுரனை அடக்கி தன் மடியில் கிடத்தி பக்தர்களை காக்கும் காட்சியை நாம் காண்கிறோம். அது அதர்மத்தின் மீது தர்மம் அடைந்த வெற்றியின் அடையாளம். ஐயப்பனின் ஒரு கண் கோபத்தையும் மறுகண் கருணையையும் வெளிப்படுத்தியது. அத்தியாயம் 6. நிறைவுரை. போர் முடிந்தது. உலகம் அமைதி பெற்றது. ஐயப்பனின் பெருமை எங்கும் பரவியது. அவர் மீண்டும் தனது அமைதியான ஆனந்தமான கோலத்தை எடுத்தார். காட்சி 9.